இவங்க வந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஷோல்டர் பிளேட்ஸ்ல பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு சைடுல இருக்கிற ஷோல்டர் பிளேட்ஸ்ல இங்க ஸ்பைன் போகும் அண்ட் இங்க ஷோல்டர் பிளேட் இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல ராம்பாய்ட்ஸ் மசில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப சிவியரான பெயின் இருக்கு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப காமனான பெயின் தான். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உட்கார வச்சு அசஸ் பண்ணா அவ்வளவா வலி இல்லை. ஆனா இவங்களுக்கு எந்த மூவ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு மேல இருந்து ஏதாவது பொருள் எடுக்கும் போது எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஷார்ப்பான பெயினா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ யூஸ்வலாவே நம்ம ஏதாவது மேல இருந்து பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரீச்சிங் டெக்னிக் கீழே வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி ரெண்டுமே ஈக்குவலா வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ரீச்சிங் டெக்னிக் வந்து கண்டிப்பா நார்மலா இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா இங்க குவாட்ரேட்டஸ் லம்போரம்னு சொல்லிட்டு ஒரு மசில் இருக்கும். ஸோ இந்த மசில் வந்து அவங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இந்த ரீச்சிங் டெக்னிக்ல வந்துட்டு இது வந்து ஓவரா உங்களுக்கு வேலை செஞ்சதுனால இந்த ராம்பாய்ட்ஸ் மசில் கிட்ட உங்களுக்கு பெயின் இருந்திருக்கு. ஸோ இந்த மசில் அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்து அண்ட் ராம்பாய்ட்ஸ் மசிலுக்கு அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் அனுப்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டபுளான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.